நம்முடைய அரசை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் வேண்டும் என்பதுதான். அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அருணியை அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம் ஸ்ரீ சக்தி, அங்கே விஜய், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையே தான் இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சி இங்கே அமைந்திருக்கிறது. 60 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் துடித்தீர்கள். அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த மேடையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை எதற்காக சொல்றேன் என்று சொன்னால், உங்களுடைய பெற்றோர்கள் பின்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் மட்டுமல்ல, உற்றார் ஒருவரிடத்தும் நீங்கள் எடுத்துச் சொன்னீர்கள். பல பேர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்களோடு அடையாளம் தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற வரலாற்றில் வெறும் 74,000 ரூபாய் செலவு செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர். இது எப்படி வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், உங்கள் திருக்கரங்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் எதற்காக இதை சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு வான் என்ன கூட டீ கொடுக்க முடியாது 74,000. வெறும் 74,000 ரூபாயிலே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், அனைவரையும் அடையாளம் காட்டியவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பட்டம் பெறுகின்ற உங்களை போன்ற இளைஞர் என்பதை நான் அறிவேன். எல்லா அரசையும் நான் பார்த்துவிட்டு வந்தவன். புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவரோடும் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் தலைவர் அல்ல, இருந்தாலும் கூட தலைவர் என்று நான் சொல்வது தவறு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. நான் அதை சொல்வதற்கு காரணம், 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையிலே ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலில் அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேர் இருந்துட்டு இருந்தால் இங்கே எங்கேயா போய் சேர்ந்தான. நான் நினைத்தேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 துறைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துறையிலே இருக்கிற பணிகளை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருகிற துறையாக இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேரோட உதவியோடு தான் தமிழகம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்க இருக்கிறது.